பயப்படாதீங்க, அவங்க பத்திரமா என்கிட்ட தான் இருக்காங்க. கடத்தி வச்சிருக்க? அவங்க உனக்கு என்னடா பாவம் பண்ணாங்க? இத பாரு, அவங்கள விட்டுடு. எது விட்டுறணுமா? நீ சொன்னா உடனே விடுறதுக்காகவா கஷ்டப்பட்டு கடத்திட்டு வந்திருக்கேன்? இது பார், எனக்கு தேவையானதை நீ கொடுக்கிற வரைக்கும் உனக்கு முக்கியமான உன் பேரனும் பேத்தியும் என்கிட்ட தான் இருப்பாங்க. அவங்க உயிரோட இருக்கணும்னா வேணாம்ங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும். டே நல்ல சிவம், அவங்கள எதுவும் பண்ணிடாத. ஆ, இந்த இந்த பதட்டமும் பயமும் தான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். இங்க பாரு, இந்த 2 பொடுசுங்க எனக்கு ஒண்ணு முக்கியம் இல்ல. எனக்கு தேவை பணம். நானும் உங்ககிட்ட நேர்மையா சொத்து கேட்ட நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதான் இப்படி குறுக்கு வழியில வந்து உன் செல்ல பேரனையும் பேத்தியும் தூக்கிட்டேன். மரியாதையா 50 கோடி ரூபாய் இப்ப அக்கௌண்ட்ல டிரான்ஸ்பர் ஆகணும். அதை எடுத்துக்கிட்டு கண் காணாத இடத்துக்கு என் பொண்டாட்டியை கூட்டிட்டு எங்கேயாச்சும் போயிடுவேன். இது மாதிரி எக்கு தப்பா நீ போலீஸ் கிட்ட ஏதாவது போனன்னு வச்சுக்கேன், 2 பேரையும் கொன்றுவேன். டேய் நல்ல சிவம், அவன்தான். அம்மா கூப்பிடுறாங்க. மா சொல்லுங்கம்மா. விக்ரம், நம்ம கவினியும் நிலாவையும் அந்த நல்ல சிவம் கடத்திட்டு போயிருக்கான். என்னது? நல்ல சிவம் மாமாவா? அவங்க வேணும்னா 50 கோடி அவன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணணும்னு சொல்றான். அந்த ஆள் இன்னைக்கு என்ன ஆக போறான்னு பாருங்க. அம்மா நீங்க கவலையப்படாதீங்கம்மா. அந்த ஆள் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். நான் நிலாவையும் கவினையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வரேன். விஜய், இந்த கார் தான். ஆமா, உள்ள போய் பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா? சரிங்கம்மா. வா. நிலா, ஐயோ நிலா. நிலா, அம்மா, அம்மா. நிலா, கவின் குழந்தைங்க. டேய், டேய், நான் பெத்த குழந்தைங்கடா. உனக்கு இவங்க அப்பாவுக்கும் பிரச்சனைனா அதுக்கு இந்த பச்சை குழந்தைங்க என்னடா படிச்சு? டேய், மரியாதை என் குழந்தை என்கிட்ட கொடுத்துரு. ஓ, உன்னோட ஆண் குழந்தை இவன் தானே தெரிஞ்சிருச்சா? பரவாயில்லையே. உனக்கு இன்னொரு உண்மையை சொல்லவா? என்ன, நான் தான் சில வருஷத்துக்கு முன்னாடி தேனி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து உன் ஆண் குழந்தைய தூக்குனதே நான் தான். அட பாவி. அம்மா, அந்த நர்ஸ் சொன்னால் நீதானா? ஓ, அந்த நர்ஸ் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாளா? இங்க பாரு, எனக்கு 50 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா நான் ஃபாரின்ல போய் நிம்மதியா செட்டில் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் நீ ஆச்சு, உன் குழந்தையாச்சு, உன் புருஷனாச்சு. போதுமாடா. ஏய், அவனை விடாதடா. ஓடிடா, ஓடி. கவின், நிலா. விடு.
ஐயோ, விஜய் ஏய்